இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். இரண்டாவது பகுதி இப்படி சொல்லுது, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆங்கிலத்தில் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்கிற மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, This is what the sovereign Lord says, Look, I am going to put breath or spirit into you and make you live again. Sovereign Lord, கர்த்தராகிய ஆண்டவர் என்று தமிழ்ல போட்டிருக்கு. சாவரின் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சகலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வாதிகாரியாயிருக்கிறார். சர்வாதிகாரி என்பது உலகத்தில் டிக்டேட்டர் என்கிற அர்த்தத்தில் இருக்கிறது. ஆனால் அப்படி அர்த்தம் அல்ல. எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டிற்கு உள்ளே வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டு இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இதை நம்ம மறக்கவே கூடாது. அந்த சாவரின் காட், அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்றார். இப்ப இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் சற்று வித்தியாசமா பயன்படுத்துறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தினார். ஏசாயா புஸ்தகத்தை ஃபுல்லா வாசிச்சிங்கன்னா, கடந்த நாட்களில் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி முழுக்க முழுக்க இயேசுவை பற்றி பேசுகிறார். அதனால தான் அவர் பேர் ஏசாயாவா என்னன்னு தெரியல. அவர் ஏசாயாவை பற்றி பேசுறதுனால இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் வளர்ப்பு, என்னெல்லாம் சாப்பிடுவார், பாலும் வெண்ணையும் அப்படின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அவர் எவ்வளோ சவுண்டாக பேசுவார், ரொம்ப கூச்சல் போட மாட்டார். இயேசுவின் ஊழியத்தில் என்னெல்லாம் நடக்கும், இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், அவர் தழும்புகளால் குணமானீர்கள், குணமாகிறோம், அவர் உயிர்த்தெழுதல், அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சி பற்றி ஃபுல்லா ஜீசஸ், ஏசாயா ஃபுல்லா ஜீசஸை பற்றி பேசுறாரு. வேதத்தை நேசிக்கிறவங்க நீங்க ஏசாயா புஸ்தகத்தை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இயேசு என்கிற கண்ணாடியை போட்டுட்டு ஒரு நாள்ல வாசிச்சு முடிச்சு பாருங்க, இல்லை 2 நாள்ல வாசிச்சு முடிச்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அடாடா, இவ்வளோ விஷயம் இருக்கா இயேசுவை பத்தி. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடை குறித்து அதிகமாய் பேசுகிறார். அது புஸ்தகம் ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா, முதல் அதிகாரத்தில் பாபிலோன் சிறையிருப்பிலே நாங்கள் இருந்தோம், கேபார் என்கிற நதி அண்டையிலே நான் இருந்த பொழுது அப்ப ஆவிக்குள்ளானேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் தன்னை எப்படி நிரப்பினார், ஆவியானவர் எதெல்லாம் காமிச்சாரு, ஆவியானவர் எங்கெல்லாம் கொண்டு போனாரு, இன்னும் ஆவியானவர் புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னெல்லாம் செய்ய போறாரு. வசனம் சொல்லுது இல்லையா, எசேக்கியேல் தான் எழுதுறாரு, உங்களுக்குள் நான் புதிய இருதயத்தை கொடுப்பேன், புதிய ஆவியை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால இந்த எசேக்கியேல் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமாய் அவருடைய செயல்பாடுகளை பற்றி பேசுற ஒரு தீர்க்கதரிசி. தேவன் அவரை உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிற்குள்ள நடத்துகிறார். இந்த சம்பவத்தை ஒருவேளை அநேகருக்கு தெரிந்திருக்கலாம்.
சிலருக்கு முதல் முறையாக கேட்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் இந்த எசேக்கியேல் 37 கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இதில் கர்த்தர் அவரை உலர்ந்த எலும்புள்ள பள்ளத்தாக்கு கொண்டு போறார். இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில பாதைக்குள்ளார கொண்டு போறார். அந்த உலர்ந்த எலும்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றாருன்னா 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எப்படி இருந்துச்சு? எலும்புனாலே செத்து போய் அது எலும்பாறதுக்கு எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலை. உலர்ந்த எலும்புனா டோட்டலா நம்பிக்கையெல்லாம் போன ஒரு சூழ்நிலை மாறி. ஆனா அந்த பாதையில கர்த்தர் எசேக்கியேலை நடத்தினார். இப்படி ஒரு பாதையில தேவன் நம்மை நடத்த, நம்மை கொண்டு போக அவர் அனுமதிப்பார் என்றால் அதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை தான் இந்த 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். சேர்ந்து வாசிங்க. இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எலும்புகளை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, தீர்க்கதரிசியும் பேச சொல்றாரு. தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த எலும்பு உயிரடையுமாப்பா, இந்த சூழ்நிலை மாறுமா அப்படின்னு கேட்டுட்டு, அவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலை மாதிரி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை அனுப்புவேன். நான் ஆவிகளை அனுப்புவேன்னு சொல்லல. ஏன்னா அது செத்து போனவங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் ஒரு மனுஷ ஆவி. ஒவ்வொருவருடைய ஆவியும் எல்லாம் கணக்கு போட்டா ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா பன்மையில சொல்லணும். ஆவிகளை அனுப்புவேன் உங்களுக்குள்ளார, உங்க ஆவிகளை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? ஆனா இது மனுஷ ஆவியை பத்தியே பேசல. இந்த சம்பவம் பேசப்படுகிறதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவதை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள் ஆவியை அனுப்புவேன். ஆவிகளையா ஆவியையா? ஆவியானவரை அனுப்புவேன், நீங்க உயிரடைவீர்கள். இந்த மாதத்துல எவ்வளவு உலர்ந்து போனது போல உங்க சூழ்நிலை, நீங்க கடந்து போயிட்டு இருக்கிற காரியம் எவ்வளவு கடினமானதாக உங்கள் கண்களுக்கு இருந்தாலும், நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும், சவாலாக உங்களுக்கு முன்பாக நின்றாலும், ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியானவர் உன்னை நிரப்ப போகிறார். அதனால அந்த உலர்ந்த சூழ்நிலை உயிரடையும். அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நம்பிக்கை உண்டாகும். Hallelujah. Glory to Jesus. இப்ப தீர்க்கதரிசியை நோக்கி சொல்றார், நீ இந்த உலர்ந்த எலும்பை பார்த்து உன் வாயை திறந்து நான் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே வா. எசேக்கியேலும் கீழ்ப்படுகிறார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்து நடந்ததே கிடையாது பாருங்க. எசேக்கியேல் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. ஆண்டவர் சொல்றாருன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம, வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாருன்னா அவரை நாம் அப்படியே நம்ப வேண்டும். அது நடக்கும், அது நிறைவேறும். சாத்தியமே இல்லாவிட்டாலும் அது சாத்தியமாகும். அப்ப முதல் சொல்றாரு, எலும்புகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்ச உடனே ஒன்னோடு ஒன்று கூடி ஒவ்வொரு மனுஷனுடைய எலும்புகளாக மாறிவிட்டது. அடுத்தது சொல்றாரு, எல்லாத்துக்கு மேலையும் தசைகள் உண்டாகட்டும்.
உடனே இவர் ஆண்டவர் சொல்லும்போது தசைகள் உண்டாகிறது. அதனால ஜெபம் பண்ணும்போது அதனால்தான் வாயை திறந்து ஜெபிக்கணும். எசேக்கியேல் மனசுக்குள்ளாரே சொல்லல, வாயை திறந்து சொல்லுகிறார். வாயை திறந்து விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். வாயை திறந்து நாம் ஆராதிக்க வேண்டும். வாயை திறந்து நாம் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அடுத்தது தசைகள் வந்த பிறகு நரம்புகளை பேச, நரம்பு வருது. நரம்புகள் ரொம்ப முக்கியமானது. நரம்பு மண்டலம் வந்தப்பதான் மூளையெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோலினால் மூட சொல்லி கட்டளை கொடுக்க சொல்ற, தோலினால் மூடிச்சு. இப்போ எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. முன்னாடி அவர்கள் எப்படி மரித்தார்கள்னா கொலையுண்டவர்கள்னு வசனம் சொல்லுது. யுத்தத்தில் மரித்தார்கள். யுத்தத்தில் சத்தா எப்படி இருக்கும்? உடம்பு காயப்பட்டு தானே இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தது தீர்க்க தரிசன முறை 9-10 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37:9-10. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்துல 3 தடவை, 10ஆம் வசனத்துல 1 தடவை ஆவி அப்படின்ற வார்த்தை தான் வருதே ஒழிய ஆவிகள் என்று வரவில்லை. ஏன்னா அது எந்த ஆவியை குறிக்குது? மனுஷ ஆவியே இல்ல, கர்த்தருடைய ஆவியானவர். Praise the Lord. புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே எழுதி வைக்கிறாரு. இப்ப அந்த உடல் சரீரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, அது மாதிரி இருக்கு. ஆனா ஆவி வேணும், அப்பதான் அவர்கள் இயங்க முடியும். ரட்சிக்கப்படுவது என்பது ஒரு அனுபவம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியமான இன்னொரு அனுபவமாய் இருக்கிறது. அது யாரும் தேவையில்லைன்னு நினைக்க முடியாது. சிலர் அது ஒரு முக்கியமான அனுபவம் இல்லை என்றே நினைக்கிறவர்கள் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும். இயேசுவே அப்படி நினைக்கலங்க. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அடுத்த சீடர்கள் எல்லாரையும் பார்த்து நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு அனுப்பி விடல. லூக்கா 24:49 சொல்லுது, உன்னதத்தில் இருந்து வரும் வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்தில் இருங்கள். இங்கிலீஷ்ல டாரி, காத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்ப காத்திருந்தார்கள். 50வது நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நிரப்பினார். பெந்தேகோஸ்தே என்பது ஒரு சபை பிரிவு கிடையாது. பைபிள்ல அது ஒரு பண்டிகை, அறுவடை பண்டிகை. புதிய ஏற்பாட்டில் அந்த நாளில் 50வது நாள், பென்டிகாஸ்ட் அப்படின்றது 15 அர்த்தம். 50வது நாளில் ஆவியானவர் இறங்கி வந்தார். எபிரேயத்தில் ஷவுவோத் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இயேசுநாதரே மரித்து உயிர் தெழுந்த பிறகு சீஷர்கள் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை காத்திருக்க சொன்னார். அபிஷேகம் பெற்றார்கள். ரட்சிக்கப்படுறதுன்றது புது சிருஷ்டியாய்
ஒரு மனிதன் மாறுவது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னா ரொம்ப ஈஸியா புரியும். இப்ப ஒருத்தவங்க ஒரு பைக் இல்லாட்டினா கார் வாங்குறாங்க, புதுசா வாங்குறாங்க. இப்ப புதுசா ஒரு பைக்கு ஒரு கார் வாங்குறது எதற்காக? வண்டிய ஓட்டுறதுக்கு. நடந்து போனா வேர்க்குது, டைம் ஆகுது, ரொம்ப தூரம்னா போக முடியாது. ஆனா பைக்கில் கார்ல சொல்லுவாங்க, ஒரு அழுத்துங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா இருக்கு. அப்ப புது பைக்கு புது கார், அது மாதிரிதான் ரட்சிப்பு. கர்த்தர் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவனை புது சிருஷ்டியா மாத்துறாரு. ஆனா இந்த பைக்கு காரு வாங்குறதே ஓட்டுறதுக்காக தான். வாங்கிட்டு ஒரு இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சுட்டா, எதுக்குங்க வாங்கினீங்க? அது அப்படியே அழகா நிக்கணுங்க, அதுக்காக வாங்கினேன். யாராவது சொல்றாங்களா? பிரயோஜனம் இல்லை. அப்ப ஓடணும்னா எரிபொருள் தேவை. பெட்ரோல் ஊற்றணும், டீசல் ஊற்றணும், இல்லை எல்பிஜி கேஸ், இல்லாட்டினா சார்ஜிங், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எரிபொருள் தேவை, ஃபியூவல் தேவை. அப்ப ஃபியூவல் ஊற்றும் பொழுதுதான் அந்த வண்டி ஓடுது. அதே மாதிரிதான் ரட்சிக்கப்படுறதுன்றது, கர்த்தர் ஒருத்தவனை புது மனுஷனாய் மாற்றுகிறார், புது சிருஷ்டியாய். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறும் பொழுது அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு வேலை செய்கிறது, இயங்குகிறது. ஹல்லேலூயா. அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வது அவசியம், அபிஷேகத்தினால் தொடர்ந்து நிரப்பப்படுவதும் அவசியம். இன்னைக்கு தாங்க கார் எடுத்தோம், இன்னைக்கு பெட்ரோல் போட்டோம், வண்டியை ஓட்டணும், ரைட். கொஞ்ச நாள் கழிச்சு, எவ்வளோ நாளுங்க ஆச்சு வண்டி எடுத்து? 5 வருஷம் ஆச்சு. எவ்வளோ நாளுங்க ஆச்சு பெட்ரோல் போட்டு? 5 வருஷம் ஆச்சுங்க. பெட்ரோல் போட்டு 5 வருஷம் ஆச்சா? அப்ப அவர் உண்மைய சொல்லல. சிலர்லாம் 2 வீலருக்கு தினைக்கும் பெட்ரோல் போடுற ஆளெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? தினைக்கும் போடணும். ஏன்னா அவ்வளோ தூரம் போகும்போது தினைக்கும். ரட்சிக்கப்பட்டு வெற்றி வாழ்க்கை வேணும்னா அபிஷேகம் தேவை. அதுவும் ஒரு நாள் அல்ல. பவுல் எழுதுறார் எபேசியர் 5:18, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். அப்ப மதுபானம் குடிக்க கூடாது, அது துன்மார்க்கர் குடிக்கிறார்கள். ஆவியினால் நிறைந்து கொண்டே இருங்கள். எப்படி இருங்க? இயேசு சொன்னார். உங்களுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யோவான் 14 இயேசு சொல்றாரு, அவர் உங்களுக்குள் இருப்பார், உங்களோடு இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள் இருப்பார், உங்களோடு இருப்பார். இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். 17 சொல்றார், உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள் அவர் இருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உள்ளாரையும் இருக்கிறாரு, நம்ம கூடவும் இருக்கிறாரு, இருக்க விரும்புறாரு. அதனால தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் எங்க இருப்பாரு? நமக்குள் இருப்பார், நம்முடனே இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்குள் இருப்பார், எங்களுடனே இருப்பார். எனக்குள் இருப்பார், என்னோடு இருப்பார். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இப்ப பெற போறவங்க எல்லாம் விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்குள்ள என்னோட ஆவியானவர் இருப்பார்.
நமக்குள்ளார ஏன் ஆவியானவர் இருக்கிறார் தெரியுமா? நம்ம ஏன் சாப்பிட்றோம்? ஏன் இட்லி உள்ளார போகுது? ஏன் பூரி உள்ளார போகுது? ஏன் ஹார்லிக்ஸ் உள்ளார போகுது? ஏன் பிரியாணி உள்ளார போகுது? உள்ளார போகும்போது வலுவடைகிறோம், சரீரம் வலுப்படுது. ஆவியானவர் நமக்குள்ளார உட்கார்ந்துட்டு எதுக்காக வர்றாருன்னா, உள்ளார வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பலவான். ஹல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரு, அதனால உன்னால எல்லாம் செய்ய முடியும். உன்னால இந்த சேனைக்குள்ளார பாய முடியும். நீ ஜெயிப்ப, இந்த மதிலை தாண்டுவ, இந்த பிரச்சனையை கடந்து வருவ, அற்புதத்தை நீ பார்ப்ப, உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை நான் உண்டு பண்ணுவேன், எனக்கு சாட்சியாய் வாழ்வ, நீ அழகா இருக்கிற, நீ ஸ்மார்ட்டா இருக்கிற, நீ வெற்றியை பெறுவ, நீ மேலாவ, நீ தோற்று போக மாட்ட, உன் கையில இருக்கிற கல்லை கொண்டு நீ கோலியாத்த ஜெயிப்ப, உன் கோலை கொண்டு செங்கடலை நான் பிளப்பேன், உன் வாயில வர்ற வார்த்தையை கொண்டு எரிகோ வீழ்த்துவேன். இதெல்லாம் யார் நமக்கு சொல்லுவா? உள்ளார இருக்கிற ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விளங்குது? நம்ம கூட இருக்கிறார். எதுக்குன்னா, நம்ம கையை பிடிச்சி நம்மை வழி நடத்துவதற்கு. பாதை இல்லாத இடத்திலும் நீ என் கையை பிடிச்சிக்கோ, நான் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை வழி நடத்துவேன், எப்படி நடக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுப்பேன், என்ன பாதையில் போகணும்னு சொல்லி கொடுப்பேன், நீ தொலைந்து போக மாட்டாய். கண்ணை மூடி என் கையை பிடிச்சிட்டு நடந்து வா, நான் நடத்துற மாதிரி நடந்து வா, நீ எங்க சேரணுமோ உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இது ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவர். ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஓகே. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்ல இப்படி சொல்லிட்டே வந்தாரா, இந்த ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைச்ச உடனே ஆவி வந்து அந்த சரீரங்களுக்குள்ளே நுழைந்த உடனே அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா திரளான சேனையாய் நின்றார்கள். ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், கர்த்தர் சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் கடினமான பாதையில் நம்ம கடந்து போற மாதிரி தெரியலாம், ஆனா அது ஒரு மகிமைக்காக. என்ன மகிமை பாருங்க, மிகவும் உலர்ந்திருந்ததுன்னு 2ஆம் வசனம் சொல்லுது, 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? மகா திரளான சேனையாய் காலூன்றி நின்றார்கள். ஹல்லேலூயா. பயங்கர மோசமான தோல்விய மிகப்பெரிய ஒரு சாட்சியாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மிகப்பெரிய தேவையை மிகப்பெரிய தாராளத்தின் சாட்சியாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மிகப்பெரிய பாடுகளை மிகப்பெரிய மகிமையின் சாட்சியாய் மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:11. ஆவியானவர் செய்யற காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இயேசுவின் உருகுலைந்த சரீரத்தை கல்லறை தோட்டத்திலிருந்து உயிரோடு எழுப்பினவர், அதாவது மகிமையின் உடலாய் எழுப்பினவர், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை, உடலிலே எங்கெல்லாம் பழுது உண்டாயிருக்கிறதோ, சரீரத்தில் எங்கெல்லாம் சில அவயவங்கள் செயல் இழந்திருக்கலாம், சில அவயவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், சில அவயவங்கள் அது சில தாக்கத்தினால, வியாதியின் தாக்கத்தினால செயல் குறைந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த அவயவங்களை உயிர்ப்பிப்பார்.
இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தை, ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. இயேசுநாதருடைய உடலை விட யாருடைய உடலும் அதிகமா உருகுலையவே முடியாது. ஏன்னா அது சாதாரணமா உருகுலையில, அப்கோர்ஸ் கை காலில் ஆணிகள் அடிக்கப்பட்டு முகம் தாடியெல்லாம் பிச்சுட்டாங்க, கொடூரமா இருக்கு. தலையெல்லாம் கிரீடம் முள்கிரீடம் வச்சு புண்ணா இருக்கு. இந்த மாதிரி நிலையில 3 நாள் ஈட்டி வேற விழாவில் குத்துனாங்க, முதுகெல்லாம் அப்படியே கிழிச்சிட்டாங்க. உயிரோட இருந்தாலே வெள்ளை அணுக்கள் எதிர்க்கும் கிருமிகளை எதிர்த்து வேலை செஞ்சாலே அந்த நிலைமை, அந்த உடலுடைய நிலைமை உயிரோடு இருந்தாலே பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. 3 நாள் உயிரற்ற நிலையிலே அந்த சடலம் இருந்தது. அப்ப எதிர்த்து வேலை செய்ய வெள்ளை அணுக்கள் இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட நிலையில இருந்த அந்த சரீரத்தை மாத்திரமல்ல, இயேசுவின் ஆவி பாதாளத்தில் இருந்தது. அங்கிருந்து அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு சாத்தானை ஜெயித்தவராக, அடுத்தது சரீரத்துக்குள்ளார அந்த ஆவி புகுறதுக்கு போது அந்த சரீரம் உருகுலைந்து கிடந்த சரீரம் அத்தனை காயங்களும் ஆறினது மாத்திரமல்ல, அது மகிமையின் சரீரமாய் திரும்ப அழிவு வர முடியாத சரீரமாய் மாற்றி கல்லறையிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கல்லறை கல்லு திறந்து இயேசு வெளியில வரல, திறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு மகிமையின் சரீரத்தில் இருந்ததுனால வெளியில வந்துட்டாரு. வெளியில இருக்கிறவங்க உள்ளார போய் பார்த்து அவர் இங்கே இல்லை உயிர் தெழுந்தார்னு தெரிந்து கொள்வதற்காக தான் கல் புரட்டப்பட்டது. அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் சரீரங்களிலும் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? சரி, அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. எசேக்கியேல் சம்பவத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் தாகத்தோட கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு தாகத்தோட நம்ம ஆண்டவரிடத்துல ஆவியானவரே என்னை நிரப்புன்னு கேட்கும்போது அதை விட அதிகமான தாகத்தோடு அவர் உங்களை நிரப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் ஆவியானவர், என்னை நிரப்பும் ஆவியானவர். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆவியானவர். நன்றி. பலவீனங்களிலே உதவி செய்கிறவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சொல்வோம். சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் பலவீனங்களை மேற்கொள்ள வாருமையா. சரீரங்களின் பலவீனங்களை மேற்கொள்ள வாருமையா. இன்னொரு தடவை சொல்லுவோமா? சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்கள் உயிர் பெற செய்பவரே. விசுவாசத்தோடு